வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டைதாரர்கள் அனைவருமே காணொளியை கடைசி வரைக்கும் பாருங்க. ரேஷன் கார்டு தொலைந்து விட்டதா? இதைத்தான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு முக்கியமான அடையாள ஆவணமாக இருக்கு. ரேஷன் கார்டு வாயிலாக மாதந்தோறும் மானிய விலையில அரிசி, பருப்பு, கோதுமை உள்ளிட்டவை மட்டுமின்றி தகுதி வாய்ந்த குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் பணமும், பொங்கல் பண்டிகையின் பொழுது பொங்கல் பரிசு தொகுப்பும் வழங்கப்படுகிறது. பல்வேறு அரசு சலுகைகளை பெறுவதற்கு ரேஷன் கார்டு கட்டாயமாக இருக்க வேண்டும். ஒருவேளை துரதிர்ஷ்டவசமாக உங்களுடைய ரேஷன் கார்டு தொலைந்து விட்டால் கவலை அடைய வேண்டாம் மக்களே. அதனை எளிதாக ஆன்லைன் மூலமாக விண்ணப்பம் செய்து மீண்டும் பெற முடியும். அதற்கு என்னென்ன வழிமுறைகள் இருக்கிறது என்பதை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அதை இந்த பதிவில் பார்க்கலாம். தமிழ்நாட்டில் ரேஷன் கார்டு புதிதாக விண்ணப்பம் செய்வதில் தொடங்கி அதில் மாற்றங்கள் செய்வது என அனைத்தையுமே நாம் ஆன்லைன் வழியாகவே செய்து முடிக்க முடியும். அதற்கான இணையதளம், அதாவது https://www.tnpdsgovernment.in அப்படின்ற தமிழ்நாடு அரசினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு செல்ல வேண்டும். அதுல ஆங்கிலத்தில் ஸ்மார்ட் கார்டு ரீபிரிண்ட் தமிழ் நகல் மின்னணு குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்ய என்று ஒரு லிங்க் இருக்கும் மக்களே. அதை கிளிக் செய்ய வேண்டும். உடனே ஒரு பக்கம் ஓபன் ஆகி அதில் உங்களுடைய குடும்ப அட்டையோடு இணைக்கப்பட்டுள்ள 10 இலக்கண கைபேசி எண் கேட்கப்படும். அதை உள்ளிட்டு செய்து கேப்சாவை உள்ளிட வேண்டும். பிறகு உங்களுடைய பதிவு செய்யப்பட்ட கைபேசி எண்ணுக்கு ஒரு ஓடிபி அனுப்பி வைக்கப்படும். அந்த ஒரு ஓடிபியை உள்ளிட்டு செய்தால் உங்களுடைய குடும்ப அட்டை விவரங்கள் அதில் காண்பிக்கப்படும். உங்களுடைய முகவரி, அது மட்டும் இல்லாம குடும்ப உறுப்பினர்கள் விவரங்களை சரிபார்த்த பிறகு நகல் குடும்ப அட்டைக்கு விண்ணப்பம் செய்யலாம். அது மட்டும் இல்லாம அப்பொழுது PDF வடிவில் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டானது கிடைக்கும் மக்களே. அதனை நீங்கள் பதிவிறக்கம் செய்து கொண்டு ரீபிரிண்ட் எடுக்க வேண்டும். உங்களுடைய ரேஷன் அட்டைக்கு உட்பட்ட பகுதியில் இருக்கும் உணவு வழங்கல் அலுவலகத்திற்கு சென்று நகலை சமர்ப்பித்தால் அடுத்த சில நாட்களில் உங்களுடைய புதிய ரேஷன் கார்டு கிடைத்துவிடும். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுக்கு 1967 அல்லது 1840455591 என்ற ஒரு எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு நகல் ஸ்மார்ட் கார்டுக்கு விண்ணப்பம் செய்த பின்னரே அதனுடைய நிலை என்ன என்பதை தெரிந்து கொள்ள நகல் மின்னணு குடும்ப அட்டை விண்ணப்பத்தினுடைய நிலை என்பதை கிளிக் செய்ய வேண்டும். அப்போது நீங்கள் ஏற்கனவே நகல் வேண்டிய விண்ணப்பம் செய்த பொழுது உங்களுக்கு ஒரு குறிப்பு எண் பதிவு செய்யப்பட்டிருக்கும். அந்த குறிப்பு எண்ணை உள்ளீடு செய்தால் நகலினுடைய ஸ்மார்ட் கார்டின் நிலையை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும் மக்களே. இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.